பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த கொலை வழக்கில் தற்போது 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஈரோடு முதிய தம்பதி கொலை வழக்கில் தற்போது 3 பேர் சிக்கியிருக்கிறார்கள். போலீசார் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், விவரங்கள். மேற்கு மண்டலத்தை உலுக்கிய ஈரோடு இரட்டை கொலை வழக்கில் 3 பேரை போலீசார் தற்பொழுது கைது செய்திருக்கிறார்கள். கடந்த 1ஆம் தேதி சிவகிரி அருகே இருக்கக்கூடிய விளக்கேத்தி மேக்கரையான் தோட்டத்தில் தனியாக வசித்து வந்த முதிய தம்பதிகளான ராமசாமி, பாக்கியம் ஆகியோர் படுகொலை செய்யப்பட்டனர். அவர்கள் அணிந்திருந்த ஒரு 10.5 சவரன் நகைகளும் திருடப்பட்டன. ஒரு பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்திய இந்த இரட்டை படுகொலை சம்பவம் குறித்து 12 தனிப்படைகள் அமைத்து போலீசார் ஒரு தீவிரமான விசாரணை நடத்தினார்கள். சிசிடிவி காட்சிகள் முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டன. அந்த பகுதியில் மட்டுமில்லாமல் மாவட்டம் முழுமையாக அந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. கால்வாய் கரையில் வந்த மர்ம நபர்கள் இந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபட்டது கண்டறியப்பட்டு அந்த கால்வாய் கரையோரம் இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள், இணைப்பு சாலைகளில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் என சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவிற்கான இந்த சிசிடிவி காட்சிகள் முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டதில் தற்பொழுது இந்த கொலையாளிகள் பிடிபட்டிருக்கிறார்கள். பிடிபட்டிருக்கக்கூடியவர்கள் யார் என்பத விவரம் தெரிய வந்திருக்கின்றது. அரச்சலூர் அருகே இருக்கக்கூடிய மேற்கு தளவு மலையைச் சேர்ந்த 48 வயதான ஆட்சியப்பன், அதே போன்று அரச்சலூர் மேற்கு வீதியைச் சேர்ந்த 53 வயதான மாதேஸ்வரன், அரச்சலூர் அருகே இருக்கக்கூடிய நடுப்பாளையத்தைச் சேர்ந்த 52 வயதான ரமேஷ் என்ற 3 நபர்களை போலீசார் பிடித்து சென்று விசாரணை நடத்தி தற்பொழுது கைது செய்திருக்கிறார்கள். பிடிபட்டிருக்கக்கூடிய 3 பேரிடமும் இருந்து நகைகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சென்னிமலையில் இவர்கள் நகை கடையில் விற்பனை செய்ய முயன்றிருக்கிறார்கள். அங்கிருந்தும் அந்த நகைகளை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. 3 பேரும் தற்பொழுது கோபிச்செட்டிப்பாளையம் அருகே இருக்கக்கூடிய கடத்தூர் காவல் நிலையத்தில் வைத்து 3 பேரிடமும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. காலை முதல் ஈரோடு மாவட்ட எஸ்பி சுஜாதா மற்றும் தனிப்படை போலீசார் இந்த 3 பேரிடமும் விசாரணை நடத்தி வந்த நிலையில் தற்பொழுது கோவை சரக ஐஜி மற்றும் டிஐஜி ஆகியோரும் இந்த விசாரணைக்காக தற்பொழுது வந்திருக்கிறார்கள். உயர் அதிகாரிகளும் தற்பொழுது பிடிபட்டிருக்கக்கூடிய 3 பேரிடமும் விசாரணை நடத்தி வருகிறார்கள். குணசேகரன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.